டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல என் காதலே சீரிஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஒகவராசனோட காதல் சண்டைக்கான சொல்யூஷனை கொடுத்து மியா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க. அப்ப அவன் மனசுக்குள்ள சசாக்கி சீனியர் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம், அவருக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு, எதனால அவருக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மியா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் சசாக்கி மியாவோட பெர்மிஷன் இல்லாம அவனை தொட்டு பேசினதையெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சசாக்கி மனசுக்குள்ள நான் எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன், நான் இப்படி மியாவோட பெர்மிஷன் இல்லாம நான் அவனை தொட்டு பேசுறதுனால கண்டிப்பா மியாக்கு என்ன பிடிக்காம என்ன வெறுத்து ஒதுக்க போறான். அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள உன்னோட செல்ஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கடா சசாக்கின்னு பையன் ஒரு பக்கம் பீதியில புலம்பிட்டு இருக்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆக அதுல மியா 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணி டயர்டான மியா எங்க தண்ணி கிடைக்கும்னு தேடிட்டு வந்துட்டு இருக்க. மியாவை பார்த்த குறைசவா வாழ்த்துக்கள்டா, புயல் வேகத்துல ஓடி வின் பண்ணி நம்ம கிளாஸ் மானத்தை காப்பாத்திட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா ரொம்ப தேங்க்ஸ்டா, இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்குல்ல, வெயில்னால உடம்பெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு, அதே சமயம் ரொம்ப தாகமாவும் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட குறைசவா அதுக்கு காரணம் நீ இப்பதானே ரன்னிங் ரேஸ் முடிச்சிட்டு வந்திருக்க, அதனால டயர்ட்ல உனக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நீ இங்கேயே இரு, நான் உனக்கு போய் குடிக்க சில்லுன்னு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன், சில்லுன்னு தண்ணி குடிச்சினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன், அதுக்கு நீ பணத்தை இப்ப தர வேண்டிய அவசியம் இல்ல, இதுக்கான பணத்தை நீ நாளைக்கு கொடுத்தா போதுன்னு சொல்ல, அதை கேட்ட மியாவோ அப்படியா, சரி நான் நாளைக்கு அமௌண்ட்டை கொடுத்தாரேன், வாங்குறதா வாங்குறேன், நீ தண்ணி பாட்டில் வாங்காம நான் எப்போ குடிக்கிற ஜூஸா பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்ல, குறைசவா சரி நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன், நான் வர வரைக்கும் இங்கேயே இருன்னு சொல்ல, மியா ரொம்ப சூடா இருக்கு, நான் போய் முகத்தை கழுவிட்டு வரேன், நீ அதுக்குள்ள ஜூஸை வாங்கிட்டு வான்னு சொல்ல, குறைசவா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். மியா பைப் வாட்டர்ல அவனோட முகத்தை கழுவி முடிச்சு ரிலாக்ஸ் ஆன மியா முகத்தை தொடச்சிட்டு இருக்க. அப்ப மியாவோட ஃப்ரண்ட் ஹேர்ல தண்ணி பட்டதுனால ஃப்ரண்ட் ஹேர் முடியெல்லாம் வேவியா நிக்க. அதை பார்த்த மியாக்கு ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. அதுல மியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மியாவோட முடி வேவியா இருக்கிறத பார்த்து, உன்னோட முடி பார்க்க பொண்ணுகளோட முடி மாதிரியே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட முகம் வேற பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்கு, இப்பவே நீ பொண்ணு மாதிரி இருக்கன்னா இன்னும் நீ பெருசானதுக்கு அப்புறம் நீ முழுசா பொண்ணா மாறிடுவ, அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை பொண்ணுன்னு நினைச்சு ஏமாற போறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணதை எல்லாம் நினைச்சு பார்த்த மியா, அன்னைக்கு என் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் பெரியவனானதும் பொண்ணு மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்களே, அவங்க சொன்ன மாதிரி நான் பொண்ணு மாதிரியா இருக்கேன், இல்ல நான் பையன் மாதிரி தான் இருக்கேன், இப்ப நான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன், செகண்ட் இயர்லயே நான் இந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கேன்னா இன்னும் தேர்ட் இயர் நான் முடிக்கும் போது கண்டிப்பா இன்னும் நல்லா ஹைட்டா ஸ்மார்ட்டான பையனா மாறிடுவேன்னு சொல்லி மியா வானத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்க. அப்ப அங்க சசாக்கி வரான். அவன் மியாவை பார்த்து, அட மியா நீ இங்கதான் இருக்கியா, ஏண்டா அடிக்கிற வெயில்ல வானத்தை பார்த்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரமா மரத்து நிழலுக்கு வா, இன்னைக்கு வெயில் வேற அதிகமா இருக்கு, அடிக்கிற வெயில் எப்படி நீ முகத்தை காட்டிட்டு நின்னுட்டு இருந்தேன்னா கருத்து போயிடுவ, அதனால என் கூட வந்து மரத்து நிழல்ல உட்காரு, இந்த மாதிரி வெயில் நேரத்துல மரத்து நிழல்ல உட்காரும் போது ரொம்ப சுகமாவும் இருக்கும், அதே சமயம் காத்தோட்டமாவும் இருக்கும். ஆமா கேட்க மறந்துட்டேன், உன்னோட ரன்னிங் ரேஸ் இப்பதான் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்க மியா, ஆமா சீனியர் இப்பதான் முடிஞ்சுது. சீனியர் நீங்க எந்த போட்டியிலயும் கலந்துக்கலையா என்ன, ஏன் நீங்க இங்க தனியா இருக்கீங்க, ஒருவேளை நீங்க போட்டியில இருந்து எஸ்கேப் ஆகி இங்க ஓடி வந்துட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சசாக்கி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பிரேக் எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்லி சசாக்கி மியாவை பார்த்து, ஆமா நீ என்ன 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல சும்மா மின்னல் மாதிரி பறக்கிற, மின்னல் ரேஸ்ல உன்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது போலையேன்னு சொல்ல, மியா பந்தாவா, ஆமா சீனியர் நான் பார்க்க வேணா ஷார்ட்டா தெரியலாம், ஆனா என்னோட வேகம் மின்னல் மாதிரி கண்ணிமிக்கிற நேரத்துல 1500 மீட்டரை அசால்ட்டா ஓடி வின் பண்ணிடுவேன்னு சொல்லி பையன் சீன் போட, மியா பேசினதை கேட்ட சசாக்கி சிரிச்சுட்டு, ஆமாமா சரியா சொன்ன, ரன்னிங்ல உன்னை அடிச்சுக்க ஆள் கிடையாதுன்னு சொல்லி மியா கையில வச்சிருக்க ஒயிட் கலர் டேக பார்த்த சசாக்கி, அட நீயும் ஒயிட் கலர் டீம் தானா, நானும் ஒயிட் கலர் டீம் தான், என்ன ஒரு பொருத்தம் பார்த்தையான்னு சொல்ல, அதை கேட்ட மியாவோட முகம் வெக்கத்துல செவந்து போய் சசாக்கியை பார்த்துட்டு இருக்க. சசாக்கி நம்ம மியாவை பார்த்துட்டு இருக்கான். மியா சசாக்கி கிட்ட, சீனியர் ஸ்போர்ட்ஸ் டேல நீங்க எந்த ஈவென்ட்ல கலந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, சசாக்கி நான் த்ரோ பால்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன், நான் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால என்ன த்ரோ பால்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, என்ன மாதிரி ஹைட்டா இருக்க பசங்க எல்லாருமே இந்த த்ரோ பால் ஈவென்ட்ல தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட மியா, ஓ அப்படியா, இந்த த்ரோ பால்ல நீங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா இல்ல ஹிரோனோ சீனியரும் ஜாயின் பண்ணிருக்காரான்னு சொல்லி கேட்க, சசாக்கி ஹிரோனோ ஏன் கூட த்ரோ பால்ல தான் ஜாயின் பண்ணிருக்கான், உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, ஹிரோனோ ஃபர்ஸ்ட் இயர்ல என்னெல்லாம் அலப்பற பண்ணான் தெரியுமா, உன்னோட ஹிரோனோ சீனியர் இருக்கானே அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மள யாரும் வீக்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பையன் ஸ்போர்ட்ஸ் டேல இருக்க எல்லா ஈவென்ட்லயும் கலந்துக்கிட்டான், ஃபைனலா த்ரோ பால் போட்டியில உன்னோட ஹிரோனோ சீனியர் என்ன பண்ணான் தெரியுமா, கேம்ல வேகமா வர பாலை பிடிக்க பயந்து பக்கத்துல இருக்க என்கிட்ட நான் போட்டிருந்த ஜாக்கெட் வேணும் தரையான்னு சொல்லி கேட்டான், ஃப்ரெண்டு கேட்டு எப்படி தர முடியாதுன்னு சொல்ல முடியும்னு நான் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி ஹிரோனோ கிட்ட கொடுத்தா, ஹிரோனோ அந்த ஜாக்கெட்டை கூட மாதிரி யூஸ் பண்ணி வர பால் எல்லாம் புடிச்சு வீசிட்டு இருந்தான் தெரியுமா, நீயே சொல்லுமியா இவனை மாதிரி யாருனாலையாவது இந்த கேமை விளையாட முடியுமா, நான் போட்டிருந்த ஜாக்கெட்டை இவனுக்கு கழட்டி கொடுத்துட்டு நான் குளிர்ல நடுங்கிட்டு கிடக்குறேன், என்னை பத்தி துளி கூட கவலைப்படாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான் தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஹிரோனோவோட லூசுத்தனமான பிஹேவியரை கேட்டு ஷாக் ஆன மியானோ, ஹிரோனோ சீனியர் எதுக்காக இப்படி பண்ணாருன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இந்த சசாக்கி என்னடானா கேப்பே இல்லாம அவன் விளையாடின கேமை பத்தியும் ஹிரோனோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பண்ண லூசுத்தனமான விஷயங்களை பத்தி சொல்லி
சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த மியா சசாக்கிய கண்ணு வைக்காம பாத்துட்டு இருக்க. அப்பா அவன் மனசுக்குள்ள பரவாயில்ல, சசாக்கி சீனியர் என்கிட்ட எப்பவும் போல நார்மலா தான் பேசுறாரு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்த மியா திடீர்னு, ஆமா இப்ப நான் எதுக்காக சசாக்கி சீனியர் பேசுறத பார்த்து சந்தோஷப்படணும், எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி சசாக்கி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி, என்னாச்சு மியா, என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, மியா நான் எதை பத்தி யோசிக்கலன்னு சொல்ல, சசாக்கி மியா கிட்ட போன தடவை நீ ஒரு நாவல் புக் கொடுத்தியே, அந்த நாவல்ல வர ஹீரோ அவனோட லவருக்கு மாஸ்க் மேல கிஸ் பண்ண மாதிரி எழுதி இருந்தாங்க. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு கிஸ்ஸ பார்த்ததும் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு நாவலை படிச்சதும் இல்ல. இந்த ஸ்டோரி ரொம்பவே டிஃபரெண்டாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரியில மொயின்னு ஏதோ சொல்லி இருந்தாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம், பிஎல்ல இது சீக்ரெட் கோடா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக்கான மியா, பரவாயில்லையே சசாக்கி சீனியர், ஒரு வழியா நீங்க பிஎல் நாவலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல, சசாக்கி எனக்கு பிஎல் நாவலை பத்தி புரிய வச்சதே நீதானன்னு சொல்லி சசாக்கி அவன் பாட்டுக்கு நாவலை பத்தி பேசிட்டு இருக்க. சசாக்கி இப்படி கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே நாவலை பத்தி பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்த மியா மனசுக்குள்ள, எனக்கு சசாக்கி சீனியர் கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆரம்பத்துல நான் இப்படி விரும்பி படிக்கிற பிஎல் நாவலை பத்தி ஒருத்தர்கிட்ட வெளிப்படையா பேசுவனோ, அதுலயும் சசாக்கி சீனியர் கிட்ட எந்த பயமும் இல்லாம பிஎல பத்தி பேசி சிரிப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த மியாக்கு அன்னைக்கு ட்ரெயின்ல வச்சு சசாக்கி மியா கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது ஞாபகம் வர. சசாக்கி சீனியர் அன்னைக்கு ட்ரெயின்ல என்கிட்ட சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின்ல வச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் சசாக்கி சீனியர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரியோ இல்ல அவரோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட வெளிப்படுத்துற மாதிரியோ தெரியல. சசாக்கி சீனியர் என் கூட எப்பவும் போல கேஷுவலா தான் இருக்காரு, ஆனா சசாக்கி சீனியர் கூட நான் இருக்கும் போது என் இதயம் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி, என்னாச்சு மியா, ஏன் இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருக்க, அந்த நாவல்ல ஹீரோ எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கான்னு சொல்லுன்னு கேட்க, மியா அந்த பையன் மாஸ்க் போட்டிருக்காருக்கான காரணமோ அந்த மாஸ்க் மேல ஹீரோ முத்தம் கொடுத்ததுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த கதையில வர நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாத நேரத்துல அவனோட பேர் அவனோட லிப்ல முத்தம் கொடுத்தான்னா கண்டிப்பா அவனுக்கு ஃபீவர் வந்துடும், அதனாலதான் அவனோட பேர் அவனோட மாஸ்க் மேல கிஸ் பண்ணியிருக்கான். நாவலோட டைரக்டர் ரொம்பவே ரசனையுள்ளவர் நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காரு, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி மியா அவன் பாட்டுக்கு கதையில மூழ்கி பேசிட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி, இவன் பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு இவன் கூடவே இருக்கணும், இவன் எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு சொல்லி சசாக்கி மியாவை கண்ணி வைக்காம பாத்துக்கிட்டே, இது என்னோட ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் டே, இனி திரும்பவும் எப்போ இந்த மாதிரி நான் மியா கூட ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிக்க போறேன்னு தெரியல, ஏன்னா இந்த வருஷத்தோட என்னோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆக போகுது, நான் என்னோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு போறதுக்குள்ள நான் மியா கிட்ட என் மனசுல இருக்க காதலை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு நாள் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி முடிவு பண்ண சசாக்கி மியா கிட்ட, மியா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான மியா மனசுக்குள்ள, அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே என் மேல இருக்க காதல்னாலதான் சசாக்கி சீனியர் என்ன டேட்டிங் வரையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரா, என்னால இதை நம்பவே முடியல, இப்ப நான் சீனியருக்கு என்ன பதில சொல்லுவேன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த மியா, அது வந்து சீனியர் ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள எங்க மியா அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு பயந்து போன சசாக்கி வேகமா, என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ இப்பவே அதுக்கான பதில சொல்லியே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல, நல்லா யோசிச்சு பதில் சொல்லு, நான் உன் பதிலுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன், அதனால நீ இதை பத்தி ஓவரா யோசிக்க வேண்டாம்னு சொல்ல, அதை கேட்ட மியா நான் ஒன்னும் ஓவரா யோசிக்கலன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுக்க. அதை பார்த்த சசாக்கி நம்ம மியாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்போ அங்க குறைசிபா வரான், அவன் மியாவை வா கிளாஸ்க்கு போலான்னு சொல்லி கூப்பிட, சசாக்கி சரி நீ கிளாஸ்க்கு கிளம்ப அப்புறம் பாக்கலான்னு சொல்லி மியாவை அங்கிருந்து அனுப்பிவிட்ட சசாக்கி சோகமா உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா அவன் மனசுக்குள்ள, எனக்கு என்னாச்சு, நான் ஏன் திடீர்னு இவ்வளவு நர்வஸா ஃபீல் பண்றேன்னு சொல்லி தனியா புலம்பிட்டு இருக்கேன். அப்போ அங்க மியா வரான், அவன் சசாக்கி கிட்ட, சசாக்கி சீனியர் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமான்னு சொல்லி கேட்க, சசாக்கி கண்டிப்பா கேளு, எதுவா இருந்தாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா உங்களுக்கு என்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு பதட்டமான சசாக்கி யோசிக்காம, எனக்கு உன்னோட ஃபேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு பதில சசாக்கி சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மியா ஒரு மாதிரி பதட்டமாக அங்கிருந்து எழுந்து போன சசாக்கி மனசுக்குள்ள, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்னன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வேகமா அங்கிருந்து போக, அதை பார்த்த மியா நம்ம சசாக்கி போறதையே கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்க. இங்க சசாக்கி தனியா வந்து உட்காந்துக்கிட்டே, எனக்கு மியாவோட முகம் மட்டும்தான் பிடிச்சிருக்கா என்ன, எதனால நான் இப்படி ஒரு பதில சொன்னேன், எனக்கு அவனோட முகம் மட்டும் பிடிக்கல, என்னை உத்து பாக்குற அவனோட கண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட குழந்தைத்தனமான பேச்சும், அவன் பேசும்போது அவனை மறந்து அவன் சிரிக்கிற அந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அவன் கூட இருக்க அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதே எனக்கு மியாவோட முகம் மட்டும் பிடிக்கல, அவனை மொத்தமாவே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சரியான முட்டாள், எனக்கான நேரம் தானா என்ன தேடி வந்தது, ஆனா அந்த நேரத்தை என்னால சரியா பயன்படுத்திக்க முடியாம முட்டாள்தனமா உளறி வச்சிருக்கேன்னு சொல்லி சசாக்கி புலம்பிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஹீரோனா வரான், அவன் சசாக்கி தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து, என்னாச்சுடா நீயே தனியா இங்க உட்காந்துட்டு இருக்க, அம்மா நான் வர வழியில மியாவை பார்த்தனே, அப்படின்னா மியா இவ்வளவு நேரம் உன் கூட தான் இருந்தானான்னு சொல்லி கேட்க, மியாங்கிற பேரை கேட்ட சசாக்கி மியா போயிட்டானான்னு சொல்லி சோகமாக. அதை பார்த்த ஹீரோனோ, என்னாச்சுடா எந்த பதிலும் சொல்லாம எதுக்காக இப்படி அமைதியா இருக்க, என்னாச்சு, ஒருவேளை நீ கேம்
விளையாட பயந்து இப்படி ஒரு ஆக்டிங்க போட்டு உனக்கு பதிலா என்ன கேம் விளையாட வைக்க பாக்குறியா என்னன்னு சொல்லி கேட்க, சசாக்கி நீ வேற ஏன்டா என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு மட்டும் நாவல்ல வர மாதிரி டைம் டிராவல் சக்தி இருந்ததுன்னா மியா கூட பேசிட்டு இருந்த நேரத்துக்கு போக விரும்புறேன். நான் மியா கூட பேசிட்டு இருந்த நேரத்துக்கு போய் என் மனசுல இருக்கிறத மொத்தமா அவங்கிட்ட தெளிவா சொல்ல விரும்புறேன்னு சொல்லி பையன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோனோ, இங்க பாருடா, நான் உன் பிரச்சனை என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு. அதை விட்டுட்டு பிஎல் நாவலை பத்தி பேசுறேன்னா ஆளை விடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்த மாதிரியே தான் அந்த மியாவும் அவன் கூட எப்ப பேசினாலும் பிஎல் நாவல்ல வர ஸ்டோரிய பத்தி பேசியே ஆளை ஒரு வழி ஆக்கிடுவான். உங்க ரெண்டு பேரோட இம்சையும் தாங்க முடியல. சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்த வரைக்கும் போதும். அடுத்து நம்ம கிளாஸோட காம்படிஷன் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ சீக்கிரமா வந்து கேம்ல கலந்துக்கிட்டு வின் பண்ற வழியை பாரு. வின் பண்ணி கிளாஸோட மானத்தை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோனா அங்கிருந்து போக, அதை கேட்ட சசாக்கி வேகமா எழுந்து ஹீரோனாவோட கிரவுண்டுக்கு போக, இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போக கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருக்க மியா வாய்ஸ் ஓவர்ல, ஆரம்பத்துல சீனியர் என்னோட ஃபேஸ் பிடிக்குன்னு சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கல, ஏன்னான்னு சொல்ல அப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல மியா கூட படிக்கிற ஒரு பொண்ணு, நீ பார்க்க கியூட்டா பொண்ணு மாதிரியே இருக்கன்னு சொன்னதை நினைச்சு பார்த்த மியா, இந்த மாதிரி என்ன பாக்குற எல்லாரும் நான் கியூட்டா இருக்கன்னு சொல்றதை கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டேன். அதனால கியூட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே கடுப்பா இருக்குன்னு சொல்லி மியா புலம்பிட்டு இருக்க. அடுத்த நாள் மியாக்கு பயங்கரமான கனவு வர, அந்த கனவுனால நம்ம மியாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவ்வளவு சளி காய்ச்சலையும் மியா ஸ்கூலுக்கு லீவ் போடாம மாஸ்க் போட்டு ட்ரெயின்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப அவன் மனசுக்குள்ள, எனக்கு வந்த மோசமான கனவுனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சசாக்கி சீனியர் தான். சசாக்கி சீனியருக்கு என்னோட முகம் மட்டும் தான் பிடிச்சிருக்கா. அதனாலதான் சசாக்கி சீனியர் என்னை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரா என்னன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த மியாக்கு, சசாக்கி மியாவை பாக்குறது, மியா கூட அவன் கேஷுவலா நாவலை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருந்தது எல்லாம் ஞாபகம் வர, மியா திரும்பவும் சசாக்கி சீனியர் என்னோட முகம் மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை நான் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கனா என்ன? இல்ல இருக்காது, நான் பார்க்க ஸ்மார்ட்டான பையன் மாதிரி தான் இருக்கேன். என்ன ஹைட் தான் கம்மியா இருக்கேன். பரவாயில்ல, இப்ப நான் செகண்ட் இயர்லயே இந்த ஹைட் இருக்கேன். அப்பனா நான் தேர்ட் இயர் முடிக்கும் போது கண்டிப்பா 10 சென்டிமீட்டர் வளர்ந்துருவேங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால ஹைட்டை பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆனா சசாக்கி சீனியரோட ப்ரொபோசலுக்கு நான் இன்னும் எந்த பதிலும் சொல்லாம இருக்கேன். அவருக்கு நான் என்ன பதில சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. சீனியருக்கு என்ன முழுசா பிடிச்சிருக்கா இல்ல என் முகம் மட்டும் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வேற எதை பத்தி யோசிக்காம இதை பத்தி யோசிச்சு நான் ஒரு வழி ஆயிட்டேன். இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த மியா, நான் எதுக்காக எப்பவும் சசாக்கி சீனியரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்? அப்படின்னா எனக்கும் சசாக்கி சீனியர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லி பையன் புலம்பிக்கிட்டே ஸ்கூலுக்கு வர, அன்னைக்கு ஈவினிங் வரப்போற ஃபைனல் எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரணும் எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி டிசிப்ளின் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்க. அந்த மீட்டிங்ல ஹீரோனோ, வரப்போற செமஸ்டர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டைம்க்கு எக்ஸாம் ஹால்குள்ள இருக்கணும். நம்ம டிசிப்ளின் கமிட்டில சில ரூல்ஸ் போட்டிருக்கு. அந்த ரூல்ஸை யாரு மீறணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு தண்டனை இருக்கு. அதனால கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் பொறுப்பா இருங்க. போர்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கு, அதையெல்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பவே கேளுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட மியா கை தூக்கி, சீனியர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்ப நீங்க போட்டிருக்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானா இல்ல கமிட்டி மெம்பர்ஸ்க்கு பொருந்துமா? ஏன் இப்படி கேக்குறேன்னா, நம்ம கமிட்டி மெம்பர்ஸ்ல இருக்க ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அவருக்கு எந்த மாதிரி தண்டனையை கொடுக்கறதுன்னு சொல்லி கேட்க, ஹீரோனா ரூல்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது. யாரு ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் தான். யாருன்னு தயங்காம சொல்லு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா, அந்த ஸ்டூடெண்ட் பிரவுன் கலர் ஹேரோட நம்ம கமிட்டி மெம்பர்ஸ்ல தலைமை பொறுப்புல இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட குறைசுவா மியா ஹீரோனாவை தான் சொல்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு போர்ட்ல எழுதிக்கிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. இங்க ஹீரோனா மியா கிட்ட, நீ என்னதான் சொல்றியா? அப்படி நான் என்னதான் ரூல்ஸை பிரேக் பண்ண சொல்லுன்னு கேட்க, மியா ஸ்கூலோட ரூல்ஸ் படி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஹேர் கலர் பண்ணிருக்க கூடாது. ஆனா நீங்க செரிமனியில மட்டும் பிளாக் கலர் டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பிரவுன் கலர் டை பண்ணிருக்கீங்க. இது நம்ம ஸ்கூல் ரூல்ஸ்க்கு எதிரானது தானேன்னு சொல்லி கேட்க, ஹீரோனா இங்க பாருடா, நான் திரும்பவும் ஹேர் கலர் பண்ணதுக்கான காரணம் லீவ் டேஸ்ல எங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்க ஊர்ல நான் பிளாக் கலர் ஹேரோட போனேன்னா என்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஏன்னா எல்லாரும் என்ன இந்த பிளாக் கலர் ஹேரோட பார்த்தே பழகிட்டாங்க. எனக்கும் இந்த பிரவுன் கலர் ஹேரோட இருக்கும் போது நான் கூலான பர்சன் மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்ல, அதை கேட்டு பசங்க எல்லாரும் சிரிக்க. அதை பார்த்த ஹீரோனோ, இப்ப எதுக்காக எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் பர்மனன்ட் கலர் கிடையாது, இது ஸ்ப்ரே தான். எக்ஸாம்குள்ள நான் திரும்பவும் பிளாக் கலர் டை பண்ணணும், என்ன பண்றது? கலர் டையை விட பிளாக் கலர் டையோட ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட மியா, அப்புறம் எதுக்காக சீனியர் இப்படி கஷ்டப்பட்டு அந்த டையை அடிக்கணும்? இது உங்களுக்கு வீண் செலவு தானேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோனோ, ஏண்டா நான் கலரிங் பண்ணதுக்கே நீ இப்படி பேசுறியே? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சசாக்கி இருக்கானே, அவன் என்ன மாதிரியே ஹேர் கலர் பண்ணணும்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல பிரவுன் கலர் டை பண்ணியிருந்தான். என்ன அவனுக்கு சரியா டை பண்ண வராம பாதி முடி பிரவுனாவும் பாதி முடி பிளாக்காவும் கலரிங் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்திருந்தான். அந்த கெட்டப்ல சசாக்கிய பார்க்க கலிக்கோ பூனை மாதிரியே இருந்தான் தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட மியா, எனது சசாக்கி சீனியர் கலிக்கோ பூனை மாதிரி இருந்தாரான்னு சொல்லி மியா சசாக்கியை இமேஜின் பண்ணி
பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோனா சரி அதை விட மியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, நான் கொடுக்குற இந்த பேப்பர் எல்லாம் பிரிண்ட் எடுத்து என் டேபிள் மேல வச்சிரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க மியாவும் ஹீரோனா சொன்ன மாதிரியே பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். சில பேர் ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். இங்க மியா பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சு டயர்ட்ல டேபிள் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஹீரோனா வரான். அவன் மியா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து சத்தம் இல்லாம ரூம்குள்ள வந்த ஹீரோனா, என்னாச்சு இவனுக்கு, இவன் எதுக்காக வெயில் டைம்ல மாஸ்க் போட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி இவன் தூங்கி நான் பார்த்தது கிடையாதே, அப்படின்னா மியாக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கேன். அப்ப அங்க சசாக்கி வரான். அவன் ஹீரோனோன்னு சொல்லி கத்திக்கிட்டே ரூம்குள்ள வர, ஹீரோனா கத்தாத, மியா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி சைகையில சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்ட சசாக்கியும் சைலண்டா ஹீரோனாவோட பக்கத்துல வந்து, டீச்சர் இந்த பேப்பரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அவங்க உனக்காக ஸ்டாஃப் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோனா சரி நான் போய் டீச்சரை பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ சத்தம் இல்லாம மியாவை பாத்துக்கோன்னு சொல்ல, சசாக்கி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோனா வேகமா அங்கிருந்து போக, இங்க சசாக்கி எந்த சத்தமும் போடாம சைலண்டா மியாவோட பக்கத்துல நின்னுட்டு இருக்க. இங்க மியா என்னடானா ஆழ்ந்த தூக்கத்துல டைம் ஆறது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்க மியாவை கண்ணிமைக்காம பார்த்து ரசிச்சிட்டு இருந்த நம்ம சசாக்கிக்கு மியாவை தொடணும் போல ஃபீல் ஆக, அவன் மெதுவா மியாவோட பக்கத்துல அவனோட கையை தொடறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்பா அவன் மனசுக்குள்ள இப்படி நம்ம அனுமதி இல்லாம அவனை தொடறது தப்புன்னு சொல்லி ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த நம்ம சசாக்கிக்கு நேரம் ஆக ஆக ஃபீலிங்ஸ் அதிகமாக, அவன் கை தொடறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி சசாக்கி மெதுவா மியாவோட கையை தொடறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோனா உள்ள வரா. டோர் திறக்கிற சத்தத்தை கேட்டு வேகமா எழுந்த மியா பக்கத்துல நிக்கிற சசாக்கியை பார்த்து சீனியர் நீங்களான்னு சொல்லி கேட்க, சசாக்கி மியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் மியான்னு சொல்ல, அதை கேட்ட மியா சசாக்கிய திருன்னு பாத்துக்கிட்டே தயக்கத்தோட குட் மார்னிங் சீனியர்னு சொல்ல, மியாவோட தடுமாற்றத்தை கவனிச்ச ஹீரோனா மியா கிட்ட, மியா நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம், ஃபைனல் எக்ஸாம் வேற வருது, அதனால எதை பத்தி யோசிக்காம கவனமா படின்னு சொல்ல, அதை கேட்ட மியா எனக்கு புரிஞ்சது சீனியர், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனோட பேக் எடுத்துட்டு அங்கிருந்து போக, இங்க சசாக்கி என்னடானா மியா பார்த்து போயிட்டு வா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோனா சசாக்கி கிட்ட என்னடா ஒரு வழியா நீ உன்னோட ஃபீலிங்ஸை மியா கிட்ட சொல்லிட்டியா என்ன, ஏன் கேக்குறேன்னா மியா உன்னை பாக்குற விதமும் உன்கிட்ட அவன் பேசுற விதமும் ரொம்ப வினோதமா இருக்கு, அதான் கேட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு ஃபீல் ஆன சசாக்கி ஆமாண்டா என்னோட ஃபீலிங்ஸை நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான ஹீரோனா எனது நிஜமாவே சொல்லிட்டியான்னு கேட்க, சசாக்கி ஆமாண்டா, ஆனா எனக்கு அவன் மேல இருக்க ஃபீலிங்ஸை பத்தியும் அவன் மேல இருக்க காதலை பத்தியும் என்னால தெளிவா சொல்ல முடியல, அதனாலதான் மியா என்ன அவாய்ட் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண. நண்ப ஃபீல் பண்றத பார்த்த ஹீரோனா உன்கிட்ட தான் மியாவோட நம்பர் இருக்கும்ல, நீ கால் பண்ணி அவன்கிட்ட தெளிவா பேசி எல்லாத்தையும் புரிய வைக்க வேண்டியதானு சொல்ல, சசாக்கி என்கிட்ட மியாவோட போன் நம்பர் இல்லடான்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ஹீரோனோ எனது போன் நம்பர் இல்லையா, 1000 தடவை நாவல் புக் வாங்க அவனை பார்க்க அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தையே, அப்ப பேசி அவனோட நம்பரை வாங்கியிருக்க வேண்டியதானு சொல்லி திட்ட. சசாக்கி என்னடா பேசுற நீ, மியா கிட்ட நான் போன் நம்பர் கேட்டேன்னா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான், நான் தப்பான பையன் அவன் நினைக்க மாட்டானா, அதனாலதான் அவன் கிட்ட நான் நம்பர் கேட்கலன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட ஹீரோனோ ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி, ஹீரோனா இந்த இதை புடின்னு சொல்லி அவனோட மொபைலை தூக்கி சசாக்கி கிட்ட வீசி, இதுல மியாவோட நம்பர் இருக்கு, அவனுக்கு கால் பண்ணி உன்னோட ஃபீலிங்ஸை தெளிவா அவனுக்கு புரிய வை, எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோனா அங்கிருந்து போக, இங்க நம்ம மியாவை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு ஹீரோனாவோட நம்பர்ல இருந்து கால் வருது. ஹீரோனாவோட நம்பரை பார்த்த மியா என்னாச்சு, ஹீரோனா சீனியர் எதுக்காக இந்த நேரத்துல எனக்கு கால் பண்றாரு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு காலை அட்டன் பண்ண மியா ஹலோ சீனியர் சொல்லுங்கன்னு கேட்க, மியாவோட வாய்ஸை கேட்டு நர்வஸ் ஆன சசாக்கி மெதுவா மியான்னு கூப்பிட, சசாக்கியோட வாய்ஸை கேட்ட மியா சசாக்கி சீனியர் நீங்களான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சசாக்கி மனசுக்குள்ள அப்படின்னா மியாக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது, என்னோட நேம் அவன் சொல்லி கூப்பிடுறத கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருந்த சசாக்கி மியா கிட்ட, நான் இப்போ உனக்கு கால் பண்ணதுக்கான காரணம் அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்னால சரியா பதில் சொல்ல முடியல, ஆனா இப்ப சொல்றேன் எனக்கு உன்னோட முகம் மட்டும் பிடிக்கல, உன்னை முழுசா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு ஷையான மியா முகம்லாம் செவந்து போய் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இங்க சசாக்கி மியா கிட்ட ஆமா எனக்கு உன்னோட எல்லா பார்ட்ஸும் பிடிக்கும், இதைத்தான் நான் உன்கிட்ட தெளிவா சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன், சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி காலை கட் பண்ண சசாக்கி சந்தோஷத்துல இருக்க. அங்க பார்த்தா சசாக்கிக்கு பின்னாடி ஹீரோனா நிக்கிறான். அவன் சசாக்கி மியாவோட எல்லா பார்ட்ஸும் பிடிக்கும்னு சொன்னதை கேட்டு உக்கிரமான ஹீரோனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஜூனியர் கிட்ட இப்படி பேசியிருப்ப, இன்னைக்கு நான் உன்னை மிதிக்கிற மிதியில என் ஜூனியர் இருக்க பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க மாட்ட பாருன்னு சொல்லி மிரட்ட. பயந்து போன சசாக்கியும் அமைதியா இருக்கிறவனோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம மியாவை காட்டுறாங்க. அவன் சசாக்கி சொன்னதை கேட்டு உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்க. குறைசிவா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பிக்க மியா கிட்ட காட்டி இதுதாண்டா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. குறைசிவா பேசுறத காதுல கூட வாங்கிக்காம நம்ம மியா பாட்டுக்கு மனசுக்குள்ள சசாக்கி சீனியருக்கு என்னோட எல்லா பார்ட்ஸும் பிடிக்குமா, என்னால இதை நம்பவே முடியல, பிஎல் நாவல்ல வர மாதிரியே என்னோட வாழ்க்கை
வாழ்க்கையிலேயே ஒரு காதல் கதை உருவாயிருக்கான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. மியாவோட முகம் செவந்து போயிருக்கிறத பார்த்த குறைசிவா, என்னாச்சு மியா, ஏன் உன் முகம் இப்படி செவந்து போய் கிடக்குது, உனக்கு உடம்பு சரியில்லையா என்னவா, சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அப்ப மியாவோட இன்னொரு ஃப்ரெண்டு டஷிரோ மியாவை பார்த்து, இந்த மியாவோட முகம் எப்ப பார்த்தாலும் பொண்ணு மாதிரி செவந்து போயிருது, அதனால நான் மியா பொண்ணு மாதிரி இருக்கான்னு சொல்ல வரல, மியா பார்க்க நல்லா ஸ்மார்ட்டான பையன் மாதிரி தான் தெரியறான், இருந்தாலும் என்ன பண்றது, அவனோட பிஹேவியர் எல்லாம் பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கு, என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருந்திருந்தான்னா பரவாயில்ல, என்னோட ரேஞ்சுக்கு ஸ்மார்ட் ஆக முடியலைனாலும் பரவாயில்ல, ஆவரேஜாவது ஸ்மார்ட்டா இருந்திருக்கலாம்னு சொல்ல, அதை கேட்ட குறைசுவா, எனது நீ ஸ்மார்ட் ஆனவனான்னு சொல்லி சிரிக்க. அதை கேட்ட டஷிரோ, எதுக்காகடா இப்படி சிரிக்கிற, நான் ஸ்மார்ட்டான பையன் தான், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா மியா கிட்ட கேளு, என்ன மியா நான் ஸ்மார்ட்டான பையன் தானேன்னு சொல்லி கேட்க, மியா ஆமா நீ ஸ்மார்ட்டான பையன் தானே சொல்லி பேசிட்டு இருக்க. இதோட என் காதலே சீரிஸ் எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.